அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜிக்கு நீதிபதி அள்ளி திடீர் உத்தரவு, ஸ்டாலின் பெரும் அதிர்ச்சி, இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ புழல் சிறையில் இருந்து வரார் இல்லையா. ஸோ 1.5 வருட காலமாகவே புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இவர் உண்மைகளை எதுவும் கூறாமல் இருக்காரு. ஸோ இந்த நிலையில் இவருடைய செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா இன்று 59வது முறையாக வழக்குக்கு வருது இல்லையா. ஸோ நேரில் நீதிபதி அலி முன்பு இன்று ஆஜர்படுத்த அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் இன்று செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் அவர் உண்மைகளை சொன்னார் அப்படின்னா திமுகவுடைய தலைமையகமே பார்த்திங்கன்னா சிக்கக்கூடிய அளவிற்கு அவர் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. ஸோ எதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லாமல் இவ்வளோ இழுக்கடிக்கிறாரு அப்படின்னு தெரியல. இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா திமுகவில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தார் அப்படின்னா அவருக்கு பெரிய பொறுப்பை தான் ஸோ கொடுப்பாங்க. இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா 1.5 வருட காலமாகவே சிறையில் இருந்து வருகின்ற நிலையில் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவரால் தான் பார்த்திங்கன்னா அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் அவர் சிக்குவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்கு இல்லையா. இருந்தாலும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பு நிறைய முறை மேல்முறையிட்டும் ஸோ உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இரண்டு நீதிமன்றமே பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கை நிராகரித்து விட்டே வந்திருந்த நிலையில் இன்று பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நீதிமன்றம் ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பை தான் வழங்க போகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 58 முறை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. இதில் எந்த உண்மைகளும் அவர் வயல் எதுவுமே வராத நிலையில் தான் நீதிபதி அள்ளி அவர்கள் இன்று பார்த்திங்கன்னா உண்மைகளை சொல்லலை அப்படின்னா அவருக்கு கடுமையான தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிற நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர் பெரும் அதிர்ச்சியில் இருக்கார். இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை சொல்லுவாரா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் உண்மைகளை சொன்னார் அப்படின்னா திமுகவுடைய தலைமையகம் சரியறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் ஒரு கட்டம் இருக்குது. இருந்தாலும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் சபரேசனும் இவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதனால் சபரேசனுக்கு தான் பார்த்திங்கன்னா முழு ஒத்துழைப்பும் சபரேசனுக்கு தான் இருக்குது. இதனால் சபரேசன் அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.